நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்று யாம் உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள் என்றார் இயேசு. என்னை எல்லாரும் மதிக்கவும் துதிக்கவும் வேண்டும். எப்போதும் உதவி உறுதுணையாக வேண்டும். என் சொல் கேட்டு செயல்பட வேண்டும். என் திட்டங்களை தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும். இவை போன்ற ஏராள எதிர்பார்ப்புகளிலே வாழ்பவர்களுக்கு பொன்விதி பெரும் பொருள் சொல்கிறது. எல்லாரும் எனக்காக என்ற பார்வையை கைவிட்டு எல்லாருக்காக என் வாழ்வு என்ற அணுகுமுறையை கையாள்வதே நல்மதி. உனக்கு விருப்பமில்லாததை பிறருக்கு செய்யாதே என்கிறார் யூத போதகர் ஹில்லேல். எவையவற்றை பிறர் உனக்கு செய்தால் பிடிக்காதோ அவையவற்றை நான் அடுத்தவருக்கு செய்யாமல் இருப்பதே நேரிய வாழ்வு. பெற்ற வாழ்வை பொன் போல காக்க இயேசு தந்த பொன்விதி கண் போல காக்க வேண்டிய நியதி. அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் என்ற பவுலின் அன்பு மொழி நம் வழியாக வெளிப்படுமாயின் இவ்வுலகு அன்பால் நிரம்பி வழியும். அன்பு செய்யும் கலையை கற்றவர் அனைத்தையும் சாதிக்கிறார். இறைவா, எனக்கு என்ன தேவை என்றல்ல, பிறருக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என மனம் உணர்ந்து செயலாற்ற ஆற்றல் தாரும். வாரம் ஓர் அலசல். இன்றைய நிலைகளுக்கு பொறுப்பேற்பது யார்? இன்றைய உலகில் மிக முக்கிய சமூக பிரச்சினைகள் என்னென்ன என்று இன்று கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? இப்புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்றங்களால் வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு விவசாயம் மற்றும் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுவதையா? உணவு, நீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் உலகில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்வதையா? குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக இன்றைய உலகின் பல பகுதிகளில் தண்ணீர் பஞ்சம் நிலவுவதையா? மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் காற்று, நீர் மற்றும் நில மாசுபாடு ஆகியவைகளையா? சமூக அமைதியை சீர்குலைக்கும் அபாயத்தை கொண்டுள்ள செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து வருவதையா? செய்திகள் உண்மையா பொய்யா என்பது தெரியாமல் சமூக ஊடகங்கள் மூலம் தவறான மற்றும் பொய்யான தகவல்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருவதையா? அணுக்கழிவுகள், மின்சார கழிவுகள், நெகிழி கழிவுகள், ரசாயன கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் என நீரையும் நிலத்தையும் நாம் மாசுபடுத்தி வருவதையா? உலக நாடுகளிடையே போரையும் அணு ஆயுத போட்டியையும் குறிப்பிட விரும்புகின்றீர்களா? மனிதம் குறைந்து மிருகத்தை விட அதிகமாக மனிதர்கள் மதம் பிடித்து அலைவதையா? அதையும் அரசியல் லாபத்திற்கு சில நன்றாகவே பயன்படுத்திக் கொள்வதையா? இன, ஜாதி வெறி, ஜாதி உட்பிரிவுகள், சண்டை என முரண்பட்டு போய் நிற்கின்றோமே, அதை சொல்கின்றீர்களா? கல்வியின் நோக்கமே வேலை பெறுவது என்றாகி கற்றல் என்பது இங்கு வணிகமயமாகிவிட்டதை எடுத்துரைக்க வருகின்றீர்களா? லஞ்சம் வாங்குதலும் ஊழல் செய்தலும் இன்று நடைமுறை வாழ்க்கையாகிவிட்டதை கூற வருகின்றீர்களா?
ஊழல் அரசியல்வாதிகளை தண்டிக்க இயலாத சட்டமும் அரசியலில் குண்டர் வன்முறையுமே நம்மை நசுக்கும் பிரச்சனை என்று கூறுகிறீர்களா? சுய ஒழுக்கம், பொறுப்புக்கூறல் ஆகியவைகளை மறந்து மனித உறவுகளுக்கும் நுண் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்காமல், அக வாழ்க்கை முறை சிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், மனித இனம் தான் தோன்றித்தனமாக இருக்கின்றதே, அதைச் சொல்கின்றீர்களா? கடன்களை கழுத்து வரை வளரவிட்டு அநியாய வட்டியால் ஏழை மக்களை மூழ்க அனுமதித்து அதையும் வேடிக்கை பார்த்து நிற்கிறோமே, அதை குறிப்பிட விரும்புகிறீர்களா? இந்த கேள்விகளெல்லாம் எதனால் வருகின்றன? மனித வாழ்வு பாழ்பட்டு நிற்பதற்கு காரணம் என்ன? இத்தனை கேள்விகளை கேட்கும் மனிதன் எல்லாவற்றிற்கும், அனைத்து தீமைகளுக்கும் மூல காரணம் நம் சுயநலம்தான் என்று கூறினால் ஏற்றுக்கொள்வானா? இன்றோ கோடிக்கணக்கான மக்கள் பசியுடனும் பட்டினியுடனும் இருக்கின்றனர். யார் காரணம்? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். இன்று மரபணு மாற்ற பயிர்கள் மற்றும் ரசாயன உரங்களின் உதவியால் நாம் உணவில் பெரும்பாலும் தன்னிறைவு பெற்று இருந்தாலும் எத்தியோப்பியா, சொமாலியா, வடகொரியா, சிரியா போன்ற நாடுகளிலும் ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளில் பசியின் கோரத்தாண்டவம் மிகவும் அதிகமாகவே காணப்படுகிறது. 2030ஆம் ஆண்டிற்குள் ஏழ்மையை ஒழிக்க வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் சபையின் தொலைநோக்கு வளர்ச்சி இலக்கு. ஆனால் ஜூலையில் வெளியான அதனுடைய அறிக்கை, அந்த கெடு ஆண்டு வரும்போது உலக மக்கள் தொகையில் 6 விழுக்காட்டினர் அனைத்துலக ஏழ்மை நிலைக்கு கீழே வசிப்பார்கள் என்று தெரிவிக்கின்றது. மக்கள் தொகையில் 3 விழுக்காட்டுக்கும் குறைவானவர்கள் மட்டுமே ஏழ்மை நிலைக்கு கீழே இருக்கும் வகையில் முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று உலக வங்கி சற்று தாராளமாகவே இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆனால் இப்போதைய நிலவரத்தின்படி பார்த்தால் அதை எட்ட முடியாது என்று தெரிகிறது. தமிழர்தம் அறிவுச் செல்வமான அவ்வை மூதாட்டி, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்றார். உலகில் இன்றுள்ள மக்கள் தொகையில் 10 விழுக்காட்டினர் இன்றும் வறுமையில் வாடுகின்றனர். செய்யாத ஒரு குற்றத்திற்கான தண்டனையே வறுமை என்பது உண்மையிலும் உண்மை. அதற்கடுத்ததாக வருவது தண்ணீர் பற்றாக்குறை. நமக்கு தெரியும், உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும், மனிதன், விலங்குகள், தாவரங்கள் அனைத்திற்கும் நீர் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று என்பது. உலக தண்ணீரில் 97 விழுக்காடு கடல் நீராக இருப்பதால் குடிப்பதற்கு என்று அதனை நாம் பயன்படுத்த இயலாது. மீதமுள்ள 3 விழுக்காடு குடிப்பதற்கு இருந்தாலும் அதில் 2.5 விழுக்காடு பனிப்பாறைகளாகவும் துருவ பனி மூடிகளாகவும் வளிமண்டலத்திலும் மிக மிக ஆழமான நிலத்தடியிலும் இருப்பதால் பயன்படுத்த முடியாத நிலை. மீதமுள்ள 0.5 விழுக்காட்டு நீரே குடிநீராக பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் நீர் மாசுபடுதல் ஆகிய காரணங்களால் குடிநீர் பயனிழந்து போகிறது. 820 கோடி மக்கள் வெறும் 0.5 விழுக்காட்டு நீரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இவற்றையெல்லாம் விட நதிநீர் பிரச்சனையில் நிறைய நாடுகளுக்குள் மோதல் ஏற்படும் ஆபத்து உள்ளது. இதனால் எதிர்காலத்தில் ஓர் உலகப் போர் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்ற அச்சமும் நிலவுகிறது. உலகில் ஏறக்குறைய 400 பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் மோசமான தண்ணீர் பிரச்சினை சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 75 கோடி பேருக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதில்லை. இதனால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட வியாதிகளால் ஒரு நாளைக்கு 2300 பேர் உலகில் இறக்கின்றனர். அடுத்து முக்கிய செய்தியாக பார்க்கப்படுவது பூமி வெப்பமயமாதல். வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள் என இரண்டும் சேர்ந்து தொழில்மயமாக்கல் என்ற பெயரில் கார்பன் மோனாக்சைடு வாயுவை விண்வெளியில் கலந்து வருகின்றன. இத்தகைய வாயுக்கள் விண்வெளியில் பரவுவதால் இயற்கையான ஓசோன் மண்டலம் பாதிப்படைகிறது. ஓசோன் மண்டலம் ஓட்டையாவதால் சூரியனுடைய புற ஊதா கதிர்கள் நம் உடலில் புற்றுநோய் ஏற்படவும் வழிவகுக்கும். அடுத்ததாக அமில மழை பொழியக்கூடிய வாய்ப்புகள் வரும். பூமி வெப்பமடைவதன் காரணமாக ஆர்டிக், அண்டார்டிக் பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகிவிடும் சூழல் உள்ளதால் கடல் மட்டத்தில் நீர் உயர வாய்ப்பு வரும். அப்படி கடல் மட்டம் உயர்ந்தால் கடல் நீர் கடற்கரை ஒட்டி உள்ள நாடுகளில் புகுந்து அந்த நகரங்கள் அழிந்துவிட வாய்ப்பு உண்டு. இதற்கிடையே
ஹீரோஷிமா நாகசாகி குண்டுவீச்சுக்குப் பின் பரிசோதனை நோக்கத்திற்காகவும் செய்முறை விளக்கங்களுக்காகவும் 2000 தடவைகளுக்கு மேல் அணுகுண்டு வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. அப்படியெனில் அணு ஆயுத சோதனைகளில் பல கோடி டாலர்கள் தொடர்ந்து கொட்டப்பட்டுதான் வருகின்றது. இதற்கெல்லாம் காரணம் யார் என சிந்தித்திருக்கிறோமா? நம்மால் தலையிட்டு சரி செய்ய முடியாதது 1000 இருந்தாலும் சீர்கேடுகளை களைவதில் நம் பங்களிப்பையும் வழங்க முடியும். ஆனால் ஏன் செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதையும் கொஞ்சம் சிந்திப்போம். பலரும் வாழ்வில் குறுகிய மனநிலையுடன் சிறிய இலக்குகளே கொண்டிருக்கின்றனர். உலகு முழுவதற்கும் சேர்த்து எண்ணுகின்ற மனப்பான்மை குறைந்து வருகின்றது. இளைய தலைமுறையினர் பெருமளவு மேலை நாட்டினரின் கலாச்சாரத்தை பின்பற்றுவது ஒரு மதிப்பு மற்றும் தகுதி என்று கருதி அதன்படியே நடந்து கொள்வதுடன் நம் மண்ணின் கலாச்சார விழுமியங்களையும் நமக்கே உரிய மதிப்பீடுகளையும் உள்வாங்க தவறி வருகின்றனர். இளைஞர்கள் யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் அடிமையாகி பல்வேறு சூதாட்ட விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு தங்களது வாழ்க்கையை அழித்து வருவது நமக்கு தெரியத்தான் செய்கின்றது. நம் குழந்தைகளும் நம்மை சுற்றியிருப்போரும் எப்படி இருக்கின்றார்கள்? இந்த விடயத்தில் நம் வழிகாட்டுதல் என்ன என சிந்தித்திருக்கின்றோமா? பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையே உளப்பூர்வமான உரையாடல்களும் விளையாட்டுகளும் குறைவது பற்றி எப்போதாவது சிந்தித்துப் பார்த்திருக்கின்றோமா? இயந்திர உலகில் நாமும் இயந்திரமாகிவிட்டு பின் தொலைத்த உறவுகளை தேடுவதை நம் வாழ்விலும் கண்டிருக்கிறோமா? அனைவரையும் நேசியுங்கள் என்ற ஒரே கருத்தினை அனைத்து மதங்களும் கூறியிருக்க, இப்போது அதற்கெல்லாம் புது விளக்கம் அளித்து மக்களை பிளவுபடுத்துவதை உணர்ந்திருக்கிறோமா? இந்த சமூகம் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவதில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றதே, ஏன் இப்படி உள்ளது என எப்போதாவது சுய சோதனை செய்திருக்கின்றோமா? ஒரு நாட்டின் வரலாற்றை செல்வந்தர்கள் மட்டும் எழுத விட்டுவிட்டு பழிகளை மட்டும் ஏழைகள் மீது போட்டு வருகிறோமே, யாரின் பொறுப்பின்மை இதற்கு காரணம்? கொஞ்சம் சிந்தித்துப் பதில் சொல்லுங்கள். அன்பென்னும் சத்தினியகம் பெரும் நிம்மதி உள்ளூரும் பேரமைதே. அன்பென்னும் சத்தினியகம் பெரும் நிம்மதி உள்ளூரும் பேரமைதே. கண் காணும் மகிழ்வாய் மண்ணீது நிலவாய் என் வாழ்வில் எதிர்வந்த பேரொளி நீ. அன்பென்னும் சத்தினி அகம் பெரும் நிம்மதி உள்ளூரும் பேரமைதே. நெஞ்சம் அமிழ்கின்ற அமுதான அன்பு, இன்னும் கிடைத்தாலும் தெவிட்டாத அன்பு, முழு நாளும் நிறைகின்ற அன்பு, அன்பு அன்பு பேரன்பு. அன்பென்னும் சத்தினி அகம் பெரும் நிம்மதி உள்ளூரும் பேரமைதே. நன்னிலமான பின் என் கனி கேட்கிறாய் என்ன நான் செய்கிறேன். இன்றைய நிலைகளுக்கு பொறுப்பேற்பது யார் என்ற தலைப்பில் வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய இறுதி உணவிற்கு அழைக்கப்பட்டு நற்கருணை திருவிருந்தில் பங்கேற்கும் போது கடவுள் தாமே நமக்கு பணிபுரிய வருகிறார் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
ஜூலை 20 ஞாயிறன்று ரோமைக்கு அருகில் உள்ள திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தோல்போவில் வழங்கிய மூவேளை ஜெபவுரையின் போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை அன்றைய வாசகங்களின் அடிப்படையில் விருந்தோம்பல் குறித்த தனது சிந்தனைகளை இறைமக்களுடன் பகிர்ந்து கொண்டார். இன்றைய திருவழிபாடு ஆபிரகாமும் அவரது மனைவி சாராவும் பின்னர் இயேசுவின் நண்பர்களான மார்த்தா மற்றும் மரியாளும் காட்டிய விருந்தோம்பலை பற்றி சிந்திக்க நம்மை அழைக்கிறது என்று தனது உரையை தொடங்கிய திருத்தந்தை, விருந்தினராக இருப்பது என்றால் என்ன என்பதை கடவுள் முதலில் அறிந்திருந்தார் என்றும் அவர் இன்றும் நம் கதவருகில் நின்று தட்டுகிறார் என்றும் தெரிவித்தார். கடவுள் விருந்தினராகவும் விருந்தளிப்பவராகவும் இருக்கிறார் என்றும் விருந்தோம்பலுக்கு வெறும் தாராள மனப்பான்மை மட்டுமல்ல, மாறாக மனத்தாழ்மை, வெளிப்படைத்தன்மை மற்றும் கவனிப்பு மூன்றும் தேவை என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. மரியாவை போல நல்ல பங்கை தேர்ந்து கொண்டு செயல்பட விசுவாசிகளுக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, குறிப்பாக கோடை விடுமுறை காலத்தில் நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நன்றாக ஓய்வெடுத்து கடவுள், மற்றவர்கள் மற்றும் இயற்கையுடனான அர்த்தமுள்ள சந்திப்புகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது என்றும் சுட்டிக்காட்டினார். அல்பானோ பேராலயத்தில் இருப்பதில் நான் உண்மையிலேயே மகிழ்வடைகின்றேன். மேலும் இந்த உடன்பிறந்த உணர்வு மற்றும் கிறிஸ்தவ மகிழ்ச்சியுடன் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 20 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள அல்பானோ பேராலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலியின் மறைவுரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, அன்றைய ஞாயிறு வாசகங்களிலிருந்து விருந்தோம்பல், சேவை, செவிசாய்த்தல் ஆகிய 3 தலைப்புகளின் கீழ் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். மார்த்தாவும் மரியாவும் தங்கள் இல்லத்திற்கு வந்த இயேசுவுக்கு வழங்கிய விருந்தோம்பல் பற்றி நற்செய்தியிலிருந்து எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, கேட்பதும் சேவை செய்வதும் எதிரெதிரான செயல் அல்ல, மாறாக அவை உண்மையான கிறிஸ்தவ விருந்தோம்பலின் முழுமையாக்க வல்ல பரிமாணங்கள் என்றும் வலியுறுத்தினார். கடவுளுடனான தங்கள் உறவுக்கு முன்னுரிமை அளிக்கவும், குறிப்பாக கோடை காலத்தில் அமைதி, இறைவேண்டல் மற்றும் சிந்தனைக்கு நேரம் ஒதுக்கவும் விசுவாசிகளை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, இது தனிநபர்கள் மிகவும் திறந்த மனம் கொண்டவர்களாகவும் அக்கறை உள்ளவர்களாகவும் அமைதியையும் ஒன்றிப்பையும் ஊக்குவிக்கவும் உதவுகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். அன்பு, செவிசாய்த்தல் மற்றும் சேவை வழியாக உறவுகளை உருவாக்குவதற்கும் சமூகத்தை வலுப்படுத்துவதற்கும் கோடை காலத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துமாறு அனைவரையும் ஊக்குவித்து தனது மறைவுரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அமைதிக்காக இறைவேண்டல் செய்யவும், அனைத்து தரப்பினரும் உரையாடலை மேற்கொள்ளவும், ஆயுதங்களை விடுத்து அமைதியை ஏற்படுத்தவும் அழைப்பொன்றை விடுத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 20 ஞாயிறன்று காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள அல்பானோ பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு திருத்தந்தையர் இல்லம் திரும்பிய வழியில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போது இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை. ஜூலை 18 இவ்வெள்ளியன்று இஸ்ரேலிய அரசு தலைவர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் திருத்தந்தை நடத்திய தொலைபேசி உரையாடல் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மோதலை முடிவுக்கு கொண்டுவர புதுப்பிக்கப்பட்ட உந்துதலை வலியுறுத்தியதுடன் துயருறும் காசாவின் பொதுமக்கள் நிலை குறித்தும் பெரிதும் வருந்தினார். மேலும் அனைத்து மதங்களின் புனித இடங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவரிடம் வலியுறுத்தியதாகவும், மக்களையும் புனித இடங்களையும் மதிக்க வேண்டும், வன்முறை மற்றும் வெறுப்பை விட்டுவிட முயற்சிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்ததாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் திருத்தந்தை. காசாவில் வன்முறை மற்றும் மனிதாபிமான நெருக்கடியை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர அனைத்துலக காரிதாஸ் அமைப்பின் பொதுச் செயலாளர் அலிஸ்டர் டியூட்டன் அவர்கள் அவசர அழைப்பொன்றை விடுத்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு அழைப்பு விடுத்த டியூட்டன் அவர்கள், அனைத்துலக மனிதாபிமான சட்டத்தை மதிக்க வேண்டும் என்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் வேண்டுகோளை எடுத்துக்காட்டியதுடன் இஸ்ரேலின் தொடர்ச்சியான குண்டுவீச்சுகள் மற்றும் மனிதாபிமான உதவிகள் மீதான கட்டுப்பாடுகளையும் கண்டித்துள்ளார். இஸ்ரேலிய அரசின் கடுமையான உதவி கட்டுப்பாடுகளை விமர்சித்த டியூட்டன் அவர்கள், உதவி வந்தாலும் கூட அதை பெறுவதற்கு முயற்சிக்கும் போது பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற தனது கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளார். சூடானில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் எதிர்கொள்ளும் கொடூரமான வன்முறை குறித்து உலகளாவிய கவனத்தையும் நடவடிக்கையும் வலியுறுத்தி அனைத்துலக கத்தோலிக்க அமைதி இயக்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதியன்று இடம்பெற்ற போர் பெருமளவில் இடம்பெயர்வை ஏற்படுத்தியுள்ளது என்ற செய்தியையும் அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அவ்வமைப்பு. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.